நான் பாருங்க அப்படியே லவ் மூடில ஜாலியா சந்தாவ கூட்டிட்டு பைக்ல அப்படியே ரொமான்டிக்கா காத்து வாக்குல போய்கிட்டு இருக்காருங்க. நல்லா இருக்குங்க இந்த காம்போவும் பார்க்குறதுக்கே. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அங்க போய் பீச்ல விளையாடுறது, தண்ணி ஊத்துறது, இவங்க அவங்க மேல தண்ணி ஊத்துறது, நமக்கு பார்க்குறவங்களுக்கு நல்லா சூப்பரா தான் இருக்கு. "அண்ணனா இது?" அப்படிங்கிற மாரி தாங்க இருந்துச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் 2 பேரும் விளையாண்டுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது 4 ரவுடி பசங்க வந்துட்டு, "என்னடா ஒரு பொண்ண தள்ளிட்டு வந்துட்டியா? நாங்களும் கொஞ்சம் தள்ளிக்கிறோம்" அப்படின்னு சொல்லிட்டுருங்க மாரி ஒரு மாரி தப்பு தப்பா பேசுறாங்க. அதே டைம் நம்ம அண்ணனுக்கு கோவம் வந்து கைய பிடிச்சு அடிக்கி தள்ளி விட்டுட்டு சந்தாவ கூட்டிட்டு திடுதிடுன்னு ஓடிட்டாங்கங்க. ஓடி போய் பைக்ல ஏறி கூட்டிட்டு போயிறாங்க. அதே டைம் அண்ணன் அந்த இடத்துலேருந்து ஃபைட் பண்ணியிருந்தா எப்படி இருந்திருக்குங்க. ஃபைட் பண்ணாம கூட்டிட்டு ஓடுறதே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சண்டை போட்டிருந்தாருன்னா மாஸ் தான் நம்ம அண்ணன். அந்த மாரி தான் சேரன் அண்ணனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, சந்தாவ கூட்டிட்டு பைக்ல கூட்டிட்டு போயிறாரு. அங்க போய் ஒரு இடத்துல நிப்பாட்டி தண்ணி வாங்கி குடுத்து, டீ வாங்கி குடுத்து பொறுமையா இருப்பா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்க தான். நல்லவங்க நெறைய பேர் இருந்தா கொஞ்சம் கெட்டவங்களும் இருக்க தானே செய்வாங்க அப்படிங்கிற மாரி டயலாக்லாம் பேசிறாங்கங்க. அதே டைம் 2 பேரும் காப்பி குடிச்சிட்டு இப்ப கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்து சந்தாவ இறக்கி விட்டுறாரு நம்ம சேரன் அண்ணன். அதே டைம் வந்து அனீஸ் வந்து வெளிய வந்து நாங்க வெளில போனோம் அப்படிங்கிற மாரி சொல்லி சந்தா சொன்னாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அண்ணன் இங்கேருந்து கிளம்புறேன். அதே டைம் நம்ம சோழன் என்ன செய்றாரு பாருங்க, ஃபோன் பார்த்துட்டு, என்ன நமக்கு உள்ள உடம்புல ஏதோ பண்ணுது அப்படிங்கிற மாரி, "ஐய்யய்யோ! 8:30 ஆயிருச்சா பசிக்குதே" அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணன் எப்போ வரும்? அண்ணன் வெளில போயிருக்காங்களா? சரி அப்போ பல்லவி எங்க? பண்ணவே அவன் ஃப்ரெண்டு ஏதோ பிறந்தநாளா அதனால அங்கே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்போ நமக்கு நம்ம தான் சமைக்கணும் அப்படிங்கிற மாரி வந்து பேசிட்டு சமைக்க கிளம்புறாங்கங்க. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்.